Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ் தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. என்னடா எத்தனை வாட்டிட்டா ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. எஸ் இதான் என்னோடய ஃபைனல் வீடியோவாக இருக்கும் ஃபார் ஃப்ளிப்கார்ட். இனிமேல் ஃப்ளிப்கார்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா? மேபி ஏதாவது அன்பாக்சிங் பெண்டிங் இருந்தாங்கன்னா போடுமே ஒழிய ஃப்ளிப்கார்ட்டை பற்றி இனிமேல் அவங்கள பற்றி ஏசுறதோ எத்தனை வாட்டி தான் கைஸ் நம்மளும் அவங்கள பற்றி திட்டினே இருக்கிறது. ஸோ அதனால் இதோட பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபைனல் வீடியோ வித் ரிகார்ட்ஸ் டு ஃப்ளிப்கார்ட்டோட அந்த சர்வீஸ் அந்த அவங்க ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஃபைனல் வீடியோ இருக்கும். இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுவே போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலுமே சரி இது அவேர்னஸாக உங்களுக்கு காட்டிடணும் எப்படி இவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வாங்க கைஸ் டீட்டெயில்டாக உள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ் என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ட் இது கொஞ்சம் ஃபேர்லி ஒரு பெரிய வீடியோவாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 மினிட்ஸ் வீடியோ போகும்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க பெரிய வீடியோ இருந்தால். சப்போஸ் இஃப் யூ ரியலி ஃபீல் போர்ட்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கால் ஒன்று போயிருக்கோம். அந்த கால் பார்த்திங்கன்னா தான் பெரிய ஒரு டைமிங். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் அந்த காலை வேணால் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நடந்தது அகெயின் நான் சொல்லிடுறேன். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் லாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பேன் வீடியோவை. நான் பார்த்தீங்கன்னா அந்த சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்ஜெட் க்யூப் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மைக் ஒன்று வாங்கியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்க. ஃபிட்ஜெட் க்யூப் ப்ராப்பராக வரல. பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ராடக்டாக வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கும் பார்த்தீங்கன்னா ராங் ப்ராடக்ட்டு. அண்ட் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே, ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு மேலே ரீஃபண்ட் டிலே பண்ணாங்க. அது மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூ ஆல்ரெடி நான் பேசியிருப்பேன். சரி இதோட ஃப்ளிப்கார்ட்டை மூடி தள்ளியில் நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே எப்போயுமே கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல எதுக்குமே. அதனால் என்ன பண்ணால் சரி ஓகே லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த வாட்டி ஏன்னா எல்லாருமே எப்பவுமே தப்பு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி தான் நான் நினைப்பேன். சரி இந்த வாட்டி அகைன் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் சரி ஓகே ஃபைன் திருப்பியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆர்டர் எடுத்தேன். இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு வியரிங் கிளாஸ், ஒரு கண்ணாடி, நாட் சன் கிளாஸ் பட் ஆக்சுவலி ஒரு ரீடிங் கிளாஸஸ் நான் எடுத்தேன். ரொம்ப கம்மி விலை தான், 200 rupees அந்த ஒரு கிளாஸ். நான் 200 rupeesக்கு இவ்வளோ பெரிய வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்பீங்க. 200 rupees இருக்கட்டும், 2 லட்ச ரூபா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் இஸ் சர்வீஸ், ரைட்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். ஒரு செக்கப்புக்காக 200 rupeesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்தேன். பேடிஎம் மூலமாக நான் பே பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஸ்டார்ஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ என்ன நடந்ததுன்னா ப்ராடக்ட் வந்திருக்கும். அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்தது. அதோட அன்பாக்சிங் பண்ணேன். கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட், அதாவது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ப்ராடக்ட் வந்தது. அதுக்கான ஒரு குயிக் அன்பாக்சிங் ஒரு ஷார்ட்ஸில் போட்டுப்பேன். இதுக்கு முன்னாடி அதில் ஷார்ட்ஸோட குட்டி கிளிப் ஆட் பண்ணுறப்ப பாருங்களேன். கைஸ் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ப்ராடக்ட் எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். என்ன ப்ராடக்ட் அப்படிங்கன்னா இது ஒரு கிளியர் ஃப்ரேம், கிளியர் கிளாஸ் உள்ள ஒரு வேஃபரர் சன்கிளாஸஸ் இல்லை, அதாவது கிளாஸஸ். இது சன்கிளாஸஸ் வராது, ஏன்னா பிளாக் கலர் கிடையாது. பிளாக் கலர் கிளாஸஸ் இல்லை. ஃபோட்டோக்கு ஆட் பண்ணுற பாருங்க. ஸோ இதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்தது பாருங்கள் என்ன வந்திருக்கு. டேமேஜ்டு இது வேறு, டேமேஜ் பாக்ஸ் வேறு. எவ்வளோ கேவலமாக டேமேஜாக போட்டு அமைச்சிருக்காங்க. ஓப்பன் கூட பண்ண முடியல. ஸோ வந்திருக்கிறது இதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். இது வேஃபரர் கூட கிடையாது. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் வந்திருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் ஃப்ளிப்கார்ட். ஸோ பார்த்துருப்பீங்க. அது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நான் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸை. ஃபுல் வீடியோக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த பாக்ஸ் மேலே அந்த சன்கிளாஸஸோட பாக்ஸ் இருக்கும், அது டேமேஜாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சன்கிளாஸஸே வேறு, அது சன்கிளாஸஸ் ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ ரீடிங் கிளாஸ், இட்ஸ் சன்கிளாஸ் எனக்கு வந்தது. சரி என்ன வந்தது, இது ஃப்ளிப்கார்ட்டில் நடக்கிற ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம் தான். எனக்கு தான் ஒழுங்காக டெலிவரி பண்ணியிருக்கானுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சரி சொல்லிட்டு ரிட்டனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ரிட்டனுக்கான வந்தான். அந்த ரிட்டன் பிக்கப் இருப்பானா அவன் வந்தான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சார் நான் ரிட்டன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுத்துக்கிட்டான். அதாவது ரிட்டன் கன்ஃபார்ம் பண்ணல, ப்ராடக்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு சார் ப்ராடக்ட் இப்படி தான் வந்துதான் உங்களுக்கு சார், இது மாதிரி தான் டேமேஜ் வந்ததா சார், இதுதான் சார் ரீசன் சொல்லிட்டு அந்த ரீசன்லாம் கேட்பான். அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணால் ரிட்டனுக்காக ட்ரை பண்ணுறான். அதாவது ஹி ஹேஸ் அ மேப், அவனுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போய்ட்டு அவனுக்கு ஃபோட்டோ வந்தால், அந்த நம்மளோட ப்ராடக்டோட ஃபோட்டோ வந்தால் தான் அவன் ரிட்டனே ஏற்றுக்க முடியுமா.
பட் என்ன ஆகிடுச்சுன்னா உனக்கு அந்த ஃபோட்டோ வரமாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு ஃபோட்டோ வரல, அதனால் வந்து என்னால் ரிட்டன் எடுத்துக்க முடியல. அவன் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் கால் பண்ணி ட்ரை பண்ணுறான், பட் கஸ்டமர் சப்போர்ட்டும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, சரி சார் என்னால் வந்து ஃபோட்டோ வர மாட்டேங்குது, கஸ்டமர் சப்போர்ட்டை ட்ரை பண்ணுறேன், எடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து நான் இந்த ரிட்டனை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்து இந்த ரிட்டனாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான். நான் வந்து ஆப்வியஸாக அந்த கேள்வி கேட்குறேன். அவனே சொல்கிறான், நான் கேள்வி கேட்குறது முன்னாடியே சொல்கிறான், சார் ரிட்டன் வந்துன்னா இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இட் டசன்ட் மீன் இட் ரிட்டன் இஸ் கேன்சல். ரிட்டன் அதை கேன்சல் பண்ணணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும், எங்களால் யாராலும் முடியாது. 1 மாதம்னாலும் 2 மாதம்னாலும் ரிட்டன் தான், அது கேன்சல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நானும் ஹாப்பியாக போயிடுறேன். அதுக்கான ஒரு ஆடியோ கால், அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அதை கேளுங்களேன். கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே, பார்த்து கேர்ஃபுல். கம்ப்ளீட்லி டேமேஜ் ப்ராடக்ட், டேமேஜ் தப்பான ப்ராடக்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? டேமேஜ் நான் போடல, அதில் ஆப்ஷனே இல்லையே. அப்படி டேமேஜ் போடலாம், சொல்லிடலாம் சார். கமெண்ட்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அது ஆப்ஷனில் வந்து தப்பான ப்ராடக்ட்டும் போட்டிருக்கு. ஆமாம், சரி, தப்பான பாக்ஸ் அமிச்சா கூட பரவாயில்ல, தப்பான ப்ராடக்ட்டு. கரெக்டான ப்ராடக்ட் வந்து நான் எடுத்து வந்துருப்பேன். புரியல. சன்கிளாஸஸ் இல்லை, ஆக்சுவலாக அது வந்து நார்மல் நம்ம ரீடிங் கிளாஸ் வந்திருக்கிறது. சன்கிளாஸு என்ன சொல்கிறது, சப்போர்ட்டுக்கு போக மாட்டேங்குது கால். நான் என்ன பண்ணுறேன், இது கேள்வி போட்டு கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. புரியல. நான் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறேன், போக மாட்டேங்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபெயில் பண்ணிடுறேன். ஏன்னா இமேஜ் வரல. இமேஜ் வந்தால் கூட பரவாயில்லன்னு எடுக்கலாம், இமேஜும் வரல. நான் வந்து என்ன பண்ணுறேன், நாளைக்கு வரேன் நான் மறுபடியும். ஏன்னா அவங்க டெக் இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதனால நாளைக்கு வரணும். இல்லை, என்ன இமேஜ் உங்களுக்கு? இமேஜ் என்கிட்ட இருக்கே, அந்த இமேஜ் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் போட்டு. இல்லை, எனக்கு இந்த ஐடிக்கு இந்த இமேஜ் வரும், உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி இருக்கும், அந்த ஆர்டர் ஐடிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு இன்னொரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு இந்த இமேஜும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே இமேஜாக தான் இருக்கும் நீங்கள் கொடுக்குறதுனால. ஆனால் நான் இதுலேருந்து எடுத்தால் தான் வரும். அதுதான், நாளைக்கு வரேன் சார். சரி, நாளைக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக அது வந்து ஆகணும். ஓகே, இது வந்து நீங்களாக மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ரிட்டர்னை கொடுத்து அது 1 மாதம் ஆனாலும் சரி, 2 நாள் ஆனாலும் அதனைக்கு வந்து தான் ஆகணும். இந்த இமேஜ் இதாக ஆகிற வரைக்கும். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, அதுக்கு தெளிவாக அவன் சொல்லியிருப்பான். ஸோ நானும் சரி ஹாப்பியாக ஓகே ஃபைன், அடுத்த நாள் ரிட்டர்ன் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்க்குறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், ரிட்டர்ன்காரன் வரலை. அந்த பர்டிகுலர் பர்சன் வரவே இல்லை, யாருமே வரலை ஃப்ளிப்கார்ட்லேருந்து. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா இவனுக்கு எப்பவுமே இந்த ஃபிஷ்ஷித்தனம், இந்த ஃப்ராட்னஸ் எதாவது பண்ணுவானுங்க இந்த ஃப்ளிப்கார்ட், எப்பவுமே ஒழுங்காக இருக்க மாட்டானுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி, ஸ்டேட்டஸ் போய் பார்க்கலாம். இவங்க ஸ்டேட்டஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ரிட்டன் வந்து லைக் ரிட்டன் கேன்சல்னு வராது. அதாவது ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஹேஸ் பின் ரீஷெடியூல்டு, ரிட்டன் ஃபெயில்டு, ரிட்டன் ஹேஸ் பின் ரீஷெடியூல் ஃபார் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் யூஸ்வலாக நம்ம அமேசான்லாம் வரும் இல்லையா, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணுறேன். அந்த ஃப்ளிப்கார்ட் பேஜ் போய் செக் பண்ணுறேன். பிக்சர் பாருங்களேன். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல்ட், ரிட்டன் ஹேஸ் பின் கேன்சல்ட் அப்படிங்கிறது. நான் ரிட்டன் ஆஃபீஸை கேன்சல் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ரிட்டன் எனக்கு ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ரிட்டன் கேன்சல்ட் வருது. யார் கேன்சல் பண்ணுப்பா? ஏன்னா ஆப்வியஸாக ஃப்ளிப்கார்ட் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு அடுத்தது திருப்பி கால் பண்ணி கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, காண்டாயிட்டு அடுத்தது ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு கால் பண்ணுறேன், அந்த கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுறேன். அதில் 2 ஆப்ஷன் ஆக்சுவலாக இருக்குது, உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட், அந்த என்ன சொல்கிறது, அந்த இப்போ அந்த பேஜ் பார்த்தீங்களே, அந்த பேஜ்லேயே மேலே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜோட அந்த டீட்டெயிலே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹெல்ப் போனீங்கன்னா சேட்டுக்கு போகும். அந்த சேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காலிங் ஆப்ஷன் இருக்கும், கால் ஒரு மெசேஜ் ஒரு மெயில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கால் கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸாக அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ 5 நிமிஷம் கழிச்சோ இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே கால் கண்டினியூ பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா அந்த சேட்டில் போய் பார்த்தா எனக்கு காலிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் ஆஃப் ரீச்சிங் தம் டைரக்ட்லி டு த கால்னால், அந்த ஃப்ளிப்கார்ட் பேஜை நீங்கள் கீழே பாட்டமில் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும், பார்த்துருப்பீங்களா? அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் அந்த அட்ரஸ் கீழே ஒரு நம்பர் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர். அந்த லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு.
நான் அவங்ககிட்ட பேசினேன் கைஸ். இப்போ அடுத்தது நீங்கள் கேட்க போகிற இந்த கால் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் போகும் இந்த கால், ஓகேங்களா? அந்த 35 நிமிஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் கேளுங்க, முடிஞ்சால் கேளுங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கைஸ், சரிங்களா? ஃபுல்லாக அந்த கால் கேளுங்க. கோயிங் இன் கால் 3, 2, 1 கோ. ஹலோ வணக்கம். ஹாய் வணக்கம். ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர்லேருந்து அரவிந்த் ஆகாஷ் பேசுகிறேன். நான் பேசிக்கொண்டு ரொம்ப ராஜித் கிட்டங்களா? ஆமாங்க. நேம் கன்ஃபார்ம்துக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் தமிழில் பேசணும் கால் பேக் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான கால் தான் அது. உங்ககிட்ட பேசுறதுக்கு சரியான நேரங்களா? எஸ். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது பாட்டில் தகவல் தேவைப்படுதுங்களா? எஸ், ஆமாம். என்னோட அது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியணும். கரண்ட் ஸ்டேட்டஸா? ஆமாம். ஓகே சார். உங்களுக்கு உங்கள் டீல் செக் பண்ண அந்த காலை 2 minutes ப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? யா. ரொம்ப நன்றி. சார் லைனில் வெயிட் பண்ண ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? புரியல. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சேம் கிளாஸஸ் தான், ஆனால் கம்ப்ளீட்டாக வேறு கிளாஸஸ். நான் ஆர்டர் பண்ணிக்க கிளாஸஸே கிடையாது. உங்களுக்கு ஓகேங்க சார். உங்களுக்கு அது சேம் பிராண்டு தான் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்களா சார்? அது எனக்கு தெரியாது, நாட் ஷுர். அது பிராண்ட் நேமும் கிடையாதே. அவட ஃபைன் பிராண்ட் நேம், பிராண்ட் நேமும் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா கலரும் வேற. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் ஏபிள் டு லுக் இன் டு மை அந்த இது ஆர்டர் பண்ணாத என்ன கிளாஸஸ் தெரியுதா உங்களுக்கு கண்ணு முன்னாடி? சரிங்க சார். என்ன கலர் இருக்கு? ஆர்எக்ஸ். அதில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க சார் ஃப்ரேம்ல. ஓகே, அப்புறம் அவ்வளோதான் தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு? அப்புறம் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க சார். ரெட் அண்ட் பிளாக். கரெக்ட். ஆமாங்க. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்திருக்கு. இது கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட் இருக்கு. எனக்கு வந்திருக்குது கண்ணாடியும் பிளாக்கு, ஃப்ரேமும் பிளாக்கு, அந்த ஸ்டிக்கும் பிளாக்கு, எல்லாமே பிளாக். இது மட்டும் இல்ல, அவுட்டர் பாக்ஸும் டேமேஜ்டா வந்தது. கம்ப்ளீட்டா உடஞ்சி போய் கம்ப்ளீட்டா டேமேஜ்டா வந்திருக்கு எனக்கு அவுட்டர் பாக்ஸ். ஓகே. அது ப்ரொடெக்டிவ் கேஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஓகே சார். உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும் சார். கண்டிப்பா உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன் சார். என்ன சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க சார். உங்க டீல் செக் பண்ண அந்த காலம் மேலும் 2 minutes ப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? இன்னொரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு அம்மாண்டி 2 minutes என்ன பண்ணாங்க தெரியல. 2 minutes வெயிட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு 2 minutes இருக்குமா? பார்த்துட்டு திரும்ப போயிட்டு வராங்களா? 2 minutes எதுக்கு அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பீப்புள்.
சார் லைன்ல வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சார். ஓகே. சார் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், எக்ஸ்சேஞ்ச், ரீஃபண்ட் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு சார். உங்களுக்கு நான் எந்த உங்ககிட்ட ஆப்ஷன் சார் உங்களுக்கு இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொல்லுங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஐ ஆஸ்க்ட் யூ தி ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஆர்டர். இது ஸ்டேட்டஸ். சார் புரியலைங்க சார். நான் உங்ககிட்ட ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டேன். சார் உங்களுக்கு வாட் இஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேன்சல் இல்ல ஆயிருக்கு. இல்ல இல்ல அதான் அது சொல்லுங்க. யூ டெல் மீ தட் ஃபர்ஸ்ட். அது சொல்லாம நீங்க பாட்டுல அடுத்த பொசிஷன் போயிட்டீங்க. இதுன்னு தெரியாதா? நான் கேக்குறது என்னன்னா, புரியுது. ரொம்ப Flipkart people, you people are doing something fraud. Don't do fraud with me. I'll go give the complaint to the police. இந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணிட்டீங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் போய். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யூ டோன்ட் டீச் மீ, ஓகே? யூ டோன்ட் ப்ரீச் மீ. என்கிட்ட ஃபர்ஸ்ட் பதில் கேளு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் என்னோட ஸ்டேட்டஸ் நான் கேட்டேன். வாட் இஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ்? நீங்க பண்றதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாமே புதுசு புதுசா சொல்றீங்க. சார் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும் சார். இந்த வார்த்தையை தயவுசெய்து சொல்லாதீங்க ப்ளீஸ். ஐம் ரெக்கார்டிங் திஸ். நான் யூடியூப்ல போடுறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் ஓப்பனா சொல்லிடுறேன். புரியுது. என்கிட்ட தயவுசெய்து இந்த சிரமம் பண்ணி போட்டு அப்புறம் சிரமத்துக்கு மன்னிக்கும். வாட் இஸ் இட் மீன்? எனக்கு அந்த வார்த்தை வேணாம். செம்ம கடுப்புல இருக்கேன் நான் அந்த வார்த்தையே வேணாம் எனக்கு ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கிவ் மீ அந்த ஸ்டேட்டஸ். நான் எல்லாமே கேட்டுருக்கேன். ஸ்டேட்டஸை சொல்லுங்க. வாட் இஸ் ஸ்டேட்டஸ்? வாட் ஹேப்பன் டு மீ? அந்த ரெக்கார்ட் உங்ககிட்ட இல்ல? என்ன நடந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. நான் ஆர்டர் பண்ணேன், ப்ராடக்ட் சேர்ந்தது, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அது சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். ஸ்டேட்டஸ். சார் உங்களுக்கு ரிட்டர்ன் கேன்சல் ஆயிருக்கு சார். யார் கேன்சல் பண்ணிருக்கா? சார் உங்க டீல் செக் பண்ண கால் மேலும் 2 minutes பேஸ் பண்ணிக்கலாங்களா? எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க எத்தனை வாட்டிங்க கால் ஹோல்ல போடுவீங்க? கனெக்ட் டு மேனேஜர். சார் புல்ஷிட் பீப்பிள். கனெக்ட் டு மேனேஜர். என்னங்க எத்தனை வாட்டிங்க கால் ஹோல்ல போடுவீங்க? 10 minutes ஆகுது. ஒண்ணும் பேசல. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார். ஐஐடிமே அவைலபிளா செக் பண்றேன் சார். இந்த கால் டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க, 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணா என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கீங்களா? கனெக்ட் டு மேனேஜர். ஓகே சார், கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். சார் இந்த கால் 2 minutes பேஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மொபைல போறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க?
சார் லைனில் வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சார். ஓகே. சார் ஐஏ டீம் தான் அவைலபிளாக இருக்கா செக் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இந்த காலம் மேலும் 2 மினிட்ஸ் ஹோல்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? யா பண்ணுங்க பண்ணி தொலைங்க சீக்கிரம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சார் லைனில் வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சார். ஓகே சார் செக் பண்ணி பார்த்தல ஐஏ டீம் அவைலபிள் இல்லைங்க சார். மன்னிக்கணும் சார். 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பேக் பண்ணுங்க சார். கண்டிப்பாக ஐஏ டீமோட கால் ஐ ட்ரான்ஸ்ஃபர் வாண்ட் பண்ணுறேன் டு பி கனெக்டட்னா என்ன பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோப்பு இருக்கிறோன்னு நினைச்சிருக்கீங்களா? Do you have any other work? சார். புரியுது சார். No, I need to be connected right now. எனக்கெல்லாம் தெரியாது. சார் சரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் You're not பண்ணதான் சார் உங்களுக்கு properly ட்ரை giving பண்ணேன். me, see, you're not properly giving me any information. Then whom should I connect? சார் சம் 2 hours டெக்னிக்கல் கழிச்சு இஷ்யூனால connect பண்ணா நீங்களே தான் கேன்சல் இருப்பீங்க. ஆயிடுச்சு சார். இல்லைங்க சார். நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஐஏ டீமோட கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார். புரியல. நீங்கள் எது வரி பண்ணிக்காங்க சார். ஆமாம். புரியல என்னது? ஹலோ, மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணா நீங்க 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பேக் பண்ணா கண்டிப்பா ஐஏ டீமோட கால். இல்ல என்ன மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணனும் சார்? நான் மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி விடுவேன் சார். ஐஏ டீமோட உங்களுக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரஸ்ட் தோஸ். நான் நிறைய கேட்டாச்சு அதெல்லாம். உங்ககிட்ட நான் ட்ரஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே ஓகேங்களா? ஏன்னா யூ பீப்பிள் ஆர் கம்ப்ளீட்லி லயர்ஸ். சும்மா சொல்லுவீங்க, எல்லாம் கதையெல்லாம் விடுவீங்க, எல்லாம் நல்லாவே தெரியும். நான் பார்த்தாச்சு. சரியா? இனிமே உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் ரெடி இல்ல. ஐ வாண்ட் டு பி கனெக்டட் ரைட் நவ. உங்களுக்கு மணி எனக்கு இந்த கால் எனக்கு கனெக்ட் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. ஹலோ சரி ஓகேங்க சார். உங்க செக் பண்றது இந்த கால் 2 மினிட்ஸ் உள்ள ப்ளீஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணுங்க ப்ளீஸ். ஐஏ டீம் அவைலபிளா இருக்காங்க. யா ரொம்ப நன்றி.
சார் லைன்ல வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சார். ஓகே. சார் செக் பண்ணி பார்த்தால ஐஏடிஎம் அவைலபிள் இல்லைங்க சார், மன்னிக்கணும் சார். நீ 2 hours கழிச்சு கால் பேக் பண்ணு சார், கண்டிப்பா ஐஏடிஎம்மோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சார் கால். சரி, ஓகே. ஐ வாண்ட் டு delete my account from Flipkart. இது எப்படி பண்ணணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அது தெரியுமா தெரியாதா? சார் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு அதெல்லாம் மன்னிக்கணும் சார். அதெல்லாம் வேண்டாம். நான் நம்ம தான் சொன்னேன். எனக்கு ஐ வாண்ட் delete my account from Flipkart. How do I do it? ஓகேங்க சார், உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார். இந்த காலை 2 minutes ஹோல்ட்ல ப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? பண்ணுங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பண்ணுங்க. 2 minutes, 2 minutes, half an hour. கைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்கன்னு. 2 minutes, 2 minutes, 2 minutes. கைஸ் 21 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ், பார்த்துட்டே இருங்க. 2 minutes 2 minutes சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். சார் லைன்ல வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி சார். இன்னும் 2 minutes வேணுமா? சரி, அவங்க அக்கௌண்ட் delete பண்ண உங்களோட ரிட்டர்ன் பண்ற ப்ராடக்ட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது சார். இல்லை அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் delete பண்ணுவேன். ஐ வாண்ட் டு நோ தி பொசிஷன். ஓகேங்க சார். இருக்குங்க சார், ஆப்ஷன் அவைலபிளா இருக்குங்க சார். எப்படி பண்ணணும்? சரி, நீங்க திரும்ப கஸ்டமர் கேர் கால் பண்ணா அவங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க சார். ஓகே, அவங்க பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, ஐ வில் கால் பேக் அகைன். 2 hours கழிச்சு கால் பண்ணுவேன். அகைன் ரெக்கார்டட் கால் இருக்கும். இதை நான் மேக் ஷூர் திஸ் கோஸ் டு தி மீடியா. நான் இந்த மீடியாக்கு அனுப்ப போறேன் கண்டிப்பாக. ஓகே, பிகாஸ் யூ மெஸ்ட் வித் தி ராங் பர்சன். மன்னிக்கணும் சார், உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும். யூ கீப் ஆன் டூயிங் தி மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ கீப் ஆன் டெல்லிங் தி டயலாக். இந்த ரெக்கார்டட் டயலாக் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். இட்ஸ் இரிட்டேட்டிங் a lot of people out here. சரிங்களா? யூ ஆல்வேஸ் டூ தி மிஸ்டேக்ஸ். ஒரு வாட்டியாவது கரெக்டா பண்றீங்களா? ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு ஆர்டர் சொல்லுங்க.
புரியுதுங்க சார். நீங்க 2 hours கழிச்சு கால் பேக் பண்ணுங்க சார். கண்டிப்பா ஐஐடிஎம்மோட கால் ட்ரான்ஸ்ஃபர் How பண்ணுறேன். do I trust it? What is the guarantee? இப்போ எனக்கு கிடைக்கல. இப்போ அந்த மக்கள் எங்க போனாங்க தெரியல. டீ குடிக்க போயிட்டாங்களா இல்ல தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. இப்போ 2 hours கழிச்சு கால் பண்ணா அவங்க எடுப்பாங்கன்றது வாட் இஸ் தி கேரண்டி? வாட் சார் கேரண்டி கண்டிப்பா எடுப்பாங்க சார். நீங்க எது வரி இல்ல வாட் இஸ் கேரண்டி கேன் யூ கிவ் மீ? கேரண்டினா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யூ மீனிங் ஆஃப் கேரண்டி? வாட் இஸ் தி கேரண்டி தட் தே வில் பிக் அப் தி கால் தட் டைம்? எத்தனை வாட்டி கால் பண்ண சொல்றீங்க? நான் என்ன சும்மா இங்க கால் ஆட்டி ரோக்கத்துக்கு நினைச்சீங்கன்னா it's been like 25 minutes almost. நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க டைம் like 23 minutes ஆயிடுச்சு இந்த கால் பண்ணி just for nothing. இந்த கால் எதுவுமே நடக்கல. ஆனா 23 minutes இதுல கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 minutes 2 minutes வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒண்ணுமே நடக்கல. You want me to waste another 23 minutes of my life because of you bullshit people? ஒன்றுக்கு யூஸ் இல்லாத பீப்புள். நீங்க குப்பையை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இந்த குப்பையை வச்சு நடக்குதான் திருப்பி கால் பண்ணி 25 minutes வெயிட் பண்ணணும் என் லைஃப்ல. நீங்க சொல்லுங்க இந்த கால்ல என்ன நடந்தது? இந்த கால்ல ஏதாவது நடந்ததா? 2 minutes தவிர ஏதாவது நடந்ததா இந்த கால்ல? ஹவு இன்எஃபிஷியன்ட் பீப்புள்லாம் இங்க மேல வச்சுட்டு நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. 2 minutes தவிர நீங்க சொன்ன தவிர இந்த கால்ல வேற ஏதாவது நடந்ததா? என் 25 minutes ஆஃப் டைம் என்னோட 23-24 minutes ஆஃப் லைஃப் வேஸ்டா போயிடுச்சு. இவங்க ரிட்டர்ன் கொடுப்பீங்களா? நான் ஏன் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி 24 minutes நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அப்ப மட்டும் கிடைப்பாங்க. இல்ல திருப்பி கால் பண்ணா கண்டிப்பா எடுத்தனே உங்க மேனேஜர் நான் கனெக்ட் பண்றது இல்ல. மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொன்னா இந்த 25 minutes வேஸ்ட் பண்ணது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். அப்ப நான் நீங்க கால் எடுத்தோனே நீ புரியுது. என்ன சொன்னீங்க? Choose your words. Let me tell you. Choose your words. சொல்லுங்க. சார் ஐஐடிஎம் அவைலபிளா இருக்கு சார். கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்களா? லைன்ல வெயிட் பண்றீங்களா? பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி சார். கைஸ் ஹையர் டீம் அவைலபிள் நாங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஈவிரக்கம் கைஸ் இது வரைக்கும் பேசணும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் காய், அதுக்கப்புறம் இப்போ சீனியர் காய் கனெக்ட் பண்ணுவான். அவன் சூப்பராக பேசுவான். நீங்களே பாருங்களேன், இப்போ கேளுங்களேன் எப்படி அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஹலோ, வணக்கம். எக்ஸ்பிரஷன் டீம்லேருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். could you be a little more louder please? இப்போ ஓகேங்களா? யா. ஃப்ரேம்ஸ் ரிலேட்டடாக உங்களோட கால் எக்ஸ்பிரஷன் டீமுக்கு கனெக்ட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கலர் மாறி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க யாரு முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் யாரு? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்பிரஷன் டீம்லேருந்து பேசியிருக்குங்க. என்னோட நேம் கிருஷ்ணாங்க. ஓகே, ஹை. எஸ் கலர் மாறி வந்திருக்கு. I want to know the first status of my order. என் ஆர்டரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியணும். கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிகாஸ் I want to know that what Flipkart is doingன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் இந்த கால் நான் மேக் பண்ணனே. பிகாஸ் there is something fishy with you guys. அதனால தான் இந்த கால் நான் மேக் பண்ணியிருக்கேன். Explain properly what exactly happened with this order. கண்டிப்பாக நான் இந்த விஷயம் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, டிலேவும் ஆயிருக்கு. அதுக்காக நம்ம கேட்டேன். விஷயம் புரியுது. இந்த ப்ராடக்ட் ஒரு சில தகவல் மட்டும் தேவைப்படுதுங்க. தினமும் ஷேர் பண்ண முடியுங்களா? புரியல. இந்த ப்ராடக்ட்ல ஒரு சில தகவல் மட்டும் தேவைப்பட்டு சிறப்பு பக்கமா ஷேர் பண்ண முடியுமா கேக்குறேங்க. ப்ளீஸ் கோ ஹெட். I have everything right in front of me. ஓகேங்க. நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிருக்கிற அந்த பிராண்ட், மாடல், கலர் மாறி வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பிராண்ட், மாடல் எல்லாம் கரெக்டா வந்திருக்குங்களா? அதுல ஏதாவது இஷ்யூ I don't know. ஏன்னா அந்த பிராண்ட் பேர் எதுவுமே கிடையாது. There's nothing written on the brand name. Nothing written on the sunglasses. It's an unbranded product. There's no branded. அது உங்களுக்கே தெரியணும். சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. புரியுதுங்க. கொரியர் பேக்கேஜஸ் ரிசீவ் ஆகும் பொழுது ஏதாவது ஓபன் ஆன மாதிரி, சீல் கட் ஆன மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் வந்துச்சுங்களா? நோ, as of now nothing. பட் ஆனா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ், அதாவது பாக்ஸ் உள்ள தான் அந்த கிளாஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் டேமேஜ் கண்டிஷனா வந்தது. புரியுதுங்க. பிராண்டோட பாக்ஸ் வந்து டேமேஜ் இருந்துச்சுங்க. அவுட்டர் பேக்கேஜஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு. எஸ். புரியுதுங்க. ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? ப்ராடக்ட்ல எதுவுமே டேமேஜ் கிடையாது. பட் ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்ட்.
புரியுதுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதனால தான் கிளியராக கேட்டேன். உங்களுக்கு வந்து பொருள் எந்த மாதிரியான கண்டிஷனில் ரிவ்யூ இருக்குன்னு கேட்டேன். ஓகே. கொரியர் பேக்கேஜஸ் எல்லாம் ரிசீவ் ஆகும்பொழுது அந்த ரிசீவ் ஆன பேக் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்களா? ஏதாவது மிஸ் அந்த மாதிரி ஆயிருக்குங்களா? புரியல. நீங்கள் எதை கேட்குறீங்க? which thing you mean? இல்லைங்க, ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஓகே. அந்த பேக்கேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்களா? ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. you're talking about the whole package, right? ஆமாங்க. எல்லாமே அப்படியே வந்தது அப்படியே இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ரிசீவ் ஆனது சார், நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணது பிளாக் அண்ட் ரெட்டுங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆன கலர் என்ன கலர்னு தெரிஞ்சுக்காங்களா? ஃபுல் பிளாக். தேங்க்யூ. உங்கள் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்காக 1 minute வெயிட் பண்ண முடியுங்களா லைனில்? ஓகே. தேங்க்யூ. guys, 1 more minute. கால் வந்து கிட்டத்தட்ட almost 30 minutes guys. 29 minutes and 17 minutes count. நமக்கு நன்றிங்க ராஜு. ஓகே. ப்ராடக்டோட டீட்டெயில் செக் பண்ணி பார்த்தது நீங்கள் 199 ரூபாய்க்கு 3ஆம் தேதி மார்ச் பொருள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. 9ஆம் தேதி மார்ச் பொருள் டெலிவர்டு மார்க் ஆயிருக்கு. ஓகே. டெலிவர்டு மார்க்கான நாளிலிருந்து கேட்குதுங்களா? கேக்குது. yes, I'm listening. டெலிவர்டு மார்க் ஆகிற நாளில் இருந்துங்க நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிற அந்த செல்லர்ன்றது 10 day ஆல் ரிட்டர்ன் கேட்டகரி இருக்கிற செல்லருக்கு தான் பொருளை வாங்கிக்கிங்க. ஓகே. அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு இன் பாலிசிக்குள்ள ரிட்டர்ன் ப்ராசஸ் கன்சர்ன் செல்லருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கேன்சல்ன்ற மாதிரி அப்டேட் ஆயிருக்குது. ஓகே. கேன்சல்ன்றது எல்லாம் கிளியர். கேன்சல்ன்றது ஏன் அப்டேட் ஆச்சு? செல்லர் ரெண்டுலேருந்து இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதனால தான் நீங்கள் இப்போ எஸ்கலேஷன் டீம் அண்ட் வரையும் கால் கனெக்ட் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே. நடந்ததெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன் பாலிசிக்குள்ளே தான் நீங்களும் கால் பேக் பண்ணியிருக்கீங்க. அதனால ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து இன் பாலிசியில் கால் பேக் பண்ணதுனால ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்கலேஷன் டீம் வந்து ஐபிரியா டிஸ்பிளில் ரிட்டர்ன் கன்சென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாங்க. அதற்காக மறுபடியும் 1 minute லைனில் வெயிட் பண்ண முடியுங்களா? ஒரு நிமிஷம். நான் let me finish my thing first. Okay, you told yours, right? Let me finish my thing. See, I placed the order on 3rd. I think I received on 10th, right? 10th ஆமா 10th அன்னைக்கு வந்திருக்கேன். 10th இல்ல 9th நினைக்கிறேன். 9th எனக்கு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. 10th வந்து லைக் 9th நினைக்கிறேன் நான் வந்து I placed a return. ஓகே. 10th வந்து அந்த ரிட்டர்ன் எடுக்கறானா அந்த ஆள் வராரு. The person, your pickup guy. Okay. He comes, he takes the product, he checks it, he asks me a lot of questions. Obviously, you people will ask because நீங்க கொடுக்கும் போதெல்லாம் செக்லாம் பண்ண மாட்டீங்க. கொடுக்கும் போது டேமேஜ் ப்ராடக்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக எல்லாம் பண்ணுவீங்க. அதான் கரெக்டாக டெலிவரி மட்டும் சூப்பராக பண்ணுவீங்க. ரிட்டர்ன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா he took it, he checked it, எல்லாமே எல்லா கேள்விலாம் கேட்டார். சார் இப்படி டேமேஜ் இருக்கு அப்படி டேமேஜ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு ஃபைனலாக சொல்கிறாருன்னா இல்லை சார் நான் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகலையா. அவரோட ஆப்பில் அவரோட ஃபோனில் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் செக் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ அவருக்கு ஓப்பன் ஆகலை. ஹி டோல் மீ தட் அவரோட ஆப்பில் அதாவது இப்போ ஏதோ இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, தேர் இஸ் சம் இஷ்யூ கோயிங் வித் பேக் அண்ட். ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ண முடியல, அதனால் ரிட்டர்ன் எடுக்க முடியல சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்போ ரிட்டர்ன் எடுக்க முடியல என்கிட்ட திருப்பி கொடுத்து போறீங்க, அப்போ ரிட்டர்ன் கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். ஃபார் தேட் ஹி டோல் மீ ஜஸ்ட் ஒன் திங், சார் நீங்கள் லைக் நீங்கள் மட்டும் தான் ரிட்டர்ன் கேன்சல் பண்ண முடியும், நாங்கள் ரிட்டர்ன் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு he left and he also told me they will come back tomorrow, that is today, to take the product. Now return has been cancelled from your end. ஏன் இது? Why is this so? Why wrong information to me? லாஜிஸ்டிக் இமெயிலேருந்து நடந்திருக்குங்க. கண்டிப்பாக அதுவுமே மென்ஷன் பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி மறுபடியும் எஸ்கலேஷன் இமெயிலேருந்து டைரெக்டாக லாஜிஸ்டிக் இமெயிலேருந்து நடந்ததெல்லாம் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணலாங்க. இந்த இஷ்யூ ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த கொரியர் டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியல எனக்கு திருப்பி சொல்லுங்க. பேபி லவுடா ப்ளீஸ். எனக்கு கேட்கல. கொரியர் டிக்கெட் எடுக்கக்கூடிய அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட்
Dude, I நீங்க said கேட்கறது something. கிளியர். நான் கேட்கறது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட்? நீங்க கேட்கறது கிளியரா எனக்கு புரியுதுங்க. ஓகே, அதனால இப்போ நான் தான் உங்களுக்கு அட்ரஸ் லாஜிஸ்டிக் இல்ல, now you're like you're processing and written again. That's why I understand. I'm going to give you the address. That's not going to change. What is my question is, if next time the same guy or another guy who comes to pick it up and does the same thing, what is the guarantee? That is this question I'm asking. Are you able to understand? But next time ஒருத்தர் பிக்கப் காக வராரு, அவரு திருப்பி இது மாதிரி ஆப் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க ரிட்டர்ன் கேன்சல் பண்ணீங்கன்னா என் டைம் என்னங்க? வாட் இஸ் மை டைம்? மை டைம் வைஸ் யார் ஆன்சர் சொல்லுவா? அதனால தாங்க நீங்க பேரேஷன் டீம் அண்ட் வரையும் கால் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு லாஜிஸ்டிக் டீம்ல இருந்து நடந்ததெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் ரிட்டனே கன்ஃபர்ம் செல்லருக்கு அப்டேட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு அந்த பிக்கப் எடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேன்சல் ஆயிருக்கு. லாஜிஸ்டிக் டீம்ல இருந்து நடந்தது நீங்களும் கிளியரா சொல்லியிருக்கீங்க. அது அப்டேட் பண்ணி தான் ரிட்டனே ஃபார்வர்ட் ஆகுது. அது ஏன் இங்க மென்ஷன் ஆகல? Now I don't know all this stuff which you are happening up there. ஏன் இது ரிட்டர்ன் ஆகல? ரிட்டர்ன் been cancelled, ரீரிட்டன் லைக் திருப்பி ரீபிக்கப் வில் பி ஷெட்யூல்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது படி பார்த்தா ரிட்டர்ன் கேன்சல் அப்படியே விட்டுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டிட் நாட் செக் தி வெப்சைட் ஆர் தி ஆப், ரிட்டர்ன் கேன்சல் பொசிஷன்ல நிற்கும். அண்ட் ஆஃப்டர் 7 days வில் டெல் சார் ரிட்டர்ன் கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க. ஐ நோ வாட் யூ பீப்புள். நீங்க அதுதாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிட்டர்ன் கேன்சல் ஆயிருக்குங்க. ரிட்டர்ன் ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கும் அப்டேஷன் ஆகும் உங்களோட அப்ளிகேஷன்லயும். அதனால தான் பிக்கப் எடுக்கக்கூடிய அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கன்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகும். ஓகே, வாட் யூ வாண்ட் அட்ரஸா? ஆமாங்க. எஸ், நம்பர் 2. ஓகே. ஓல்ட் நம்பர் 10A. ஓகே. பிளாட் நம்பர் 21. ஓகே. 2nd Street. ஓகே. ரங்காநகர், கீழ்கட்லை. ஓகே. சென்னை 117 600117, தமிழ்நாடு. தேங்க்யூங்க. மொபைல் நம்பர் 9940263028. எஸ். நீங்க வாங்கின சில்வர் இருந்து ரீஃபண்டும் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கு. எதுங்க தேவைப்படுது? I want a refund because this will be my last order from Flipkart. I'm not going to go with Flipkart again. So அதனால இது வந்து refund தான். ஓகேங்க, நீங்க ரீஃபண்ட் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த ரிலேட்டடான ப்ராசஸிங் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. And I want to know, like, I want to get a refund in the same process, like வேற ப்ராசஸ் இருக்கா? பிகாஸ் யூ ஆல்வேஸ் சே சார் ரீஃபண்ட் பண்ணும்போது அந்த ரீஃபண்ட் மணி வந்து உங்களுக்கு கிஃப்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. நீங்கள் எந்த பேமெண்ட் சோர்ஸ் மூலிமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டுக்கே பேக் டு சோர்ஸ் மூலமா ப்ராடக்டோட ரீஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டட்னு அப்டேட் ஆகிற மாதிரி ப்ராசஸிங் நடக்குங்க. சரி, அந்த ரிலேட்டடாக ப்ராசஸ் கன்சென்ட் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறதுக்காக 1 minute வெயிட் பண்ண முடியுங்களா? அதே லைனில். யா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். கேட்டிங்களா கைஸ்? கேட்ட கேள்விக்கு பதில் வரல. ஹோல்டிங் காத்து நமக்கு நன்றிங்க. சொல்லுங்க. ரிட்டர்ன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கலேஷன் டீம்லேருந்து ரிலேட்டடாக ஹேண்டில் பண்ணுற கன்சர்ன்ஸ் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட் டைம் லாஜிஸ்டிக் டீம்லேருந்து நடந்த இஷ்யூலாம் மென்ஷன் பண்ணி தான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஓகே. மேக்ஸிமம் கொடுத்துருக்கிற டியூரேஷன் வந்து 15ங்க. அது அதிகபட்சமான டைம் தான். அதற்குள்ளேயே ஆன்லைன் பிறகு பொருளை பிக்கப் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிக்கப் எடுக்கிற 4லேருந்து 2 நாள். 2 நாளுக்குள்ளே நீங்கள் எந்த பேமெண்ட் சோர்ஸ் மூலிமா ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டுக்கு பேக் டு சோர்ஸ் மூலமா ப்ராடக்டோட ரீஃபண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி மென்ஷன். ஓகே. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. எஸ்கலேஷன் டீம்லேருந்து டைரக்டாக ப்ராசஸிங் நடந்திருக்கு. ஓகே. கொரியர் பேக்கேஜஸ் மட்டும் ரிசீவ் ஆகும் பொழுது எந்த மாதிரியான கண்டிஷனாக ரிசீவ் ஆச்சு அந்த கொரியர் பேக்கேஜஸ் மட்டும் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. புரியல. பேக்கேஜஸ்ங்க ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? கரெக்ட். அந்த பேக்கேஜஸ் மட்டும் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பிக்கப் எடுக்கிறதுல மறுபடியும் இஷ்யூ ஆகும். இல்ல அது மாதிரி எதுவுமே கிடையாது. நான் அப்படி இருக்கிறது அப்படியே தான் கொடுப்பேன். புரியுதுங்க, மென்ஷன் ஆயிருக்குங்க. ஒரு நீடுங்க நல்லா இல்ல your voice is like so too low. எனக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. இப்போ சொல்லுங்க, கேக்குது.
இல்லைங்க, ஒன்ஸ் நீடுங்க, அதனால தாங்க பிஃபோராகவே உங்களுக்கு கன்வே பண்ணேன். சிரமம் பக்கமாக அந்த பேக்கேஜஸ் மட்டும் ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் பிக்கப் எடுக்கும்போது தேவைப்படுங்க. நடந்ததெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணி அப்டேட் ஆயிருக்கு. கொடுத்துருக்கிற டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனர் பிஃபோராகவே. ஓகே. சிரமம் பக்கம் வெயிட் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் இப்போ ரிட்டர்ன் ப்ராசஸ் நடந்ததுக்கு உண்டான அப்டேஷன் உங்களுக்குமே ரிசீவ் ஆயிருக்கும் ஓகே. உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில். ஓகே. தேங்க்யூங்க. வேறு எதனா தகவல் தேவைப்படுங்களா ஃப்ளிப்கார்ட் எண்ட்லேருந்து? எஸ். எப்படி how do I mean delete my account from Flipkart after this process? ஓகேங்க. ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி டெலீட் பண்ணணுன்ற மாதிரி கேட்குறீங்களா? ஆமாம். இல்லை ரீஆக்டிவேட் பண்ணணுங்களா இல்லை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும்? கம்ப்ளீட்டாக delete பண்ணணும். பண்ணணுமா? இல்லை deactivateலாம் தேவையில்லை. I don't want to be in Flipkart anymore. ஓகேங்க. டெலீட் ரிலேட்டடாக செக் பண்ணுறதுக்காக 1 minute வெயிட் பண்ண முடியுங்களா லைனில்? Yes, but after this process ஏன்னா இப்போ delete பண்ணால் அப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்காது, கரெக்ட்? So I don't want yeah, I just want to know the information. I don't want to do the process. I hope you're clear. ஓகேங்க. ஒன்ஸ் வந்து உங்களோட இஷ்யூ ரிசால்வ் ஆன அப்புறம் கால் பேக் பண்ணுங்க. கண்டிப்பாக டீம் மேன்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. Okay, fine. தேங்க்யூங்க. வேறு எதனா தகவல் தேவைப்படுங்களா ஃப்ளிப்கார்ட்? Not as of now. If it doesn't happen, then yeah, I'll get back. தேங்க்யூங்க. இந்த கால் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடிக்கு ஒரு ஷார்ட் ஃபீட்பேக் சர்வே வரும். நான் உங்களிடம் பேசினேன் விதத்துக்கு உண்டான ரேட்டிங் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் செய்ததற்கு நன்றி. இந்த நாள் இனி நாளாக. Yeah, thanks. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, ஐயோ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, சரியான டென்ஷன். இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களா கைஸ்? சத்தியமாக எனக்கு புரியல. செம்ம இர்ரெஸ்பான்சிபிள் கைஸ். அதாவது நீங்களே பார்த்துப்பேன், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாட்டின்னு நினைக்கிறேன், 8 to 9 times நினைக்கிறேன். Sir, 2 minutes put on hold, sir. Can I put the call on hold for 2 minutes? Can I put the call for hold for 2 minutes? அந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 வாட்டி கைஸ், 9 times. ஏன்டா ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணாலே உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடாதா? அது என்னடா ஒரு வாட்டியும் 2 minutes 3 minutes 2 minutes 3 minutes? எனக்கு அது புரியலையே. நீங்கள் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா இல்லை என்னடா பண்ணுறீங்க? சத்தியமாக எனக்கு புரியல. அந்த கால் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 minutes முடிஞ்சிக்கக்கூடிய கால். நான் சிம்பிளாக கேட்ட ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சிம்பிளாக கேட்ட விஷயம் ஸ்டேட்டஸ், என்னோடய ஆர்டருக்கான ஸ்டேட்டஸ் என்ன. ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு அது கேன்சல்னு ஆகிருக்கு. அதாவது ரிட்டன் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டன் யார் கேன்சல் பண்ணான்றது தெரியணும், அவ்வளோதான் எனக்கு. அதாவது அது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் கேன்சல் பண்ணிச்சா இல்லை ஹவு இட் காட் கேன்சல்? ஏன்னா நான் கேன்சல் பண்ண மாட்டேன். ஃப்ளிப்கார்ட் கேன்சல் பண்ணிச்சா, ஃப்ளிப்கார்ட் கேன்சல் பண்ணிச்சுன்னா ஏன் கேன்சல் பண்ணிச்சு, அவ்வளோதான் எனக்கு டீட்டெயில் தேவை. இதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ஸ்டேட்டஸை கேட்குறேன், ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணான பாருங்களா கைஸ். ஃபஸ்ட்டு ஒருத்தன் பேசியிருப்பான் ஒரு லூஸு, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் பர்சன் சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அவன் என்ன சீனியர் பர்சனா இல்லை வந்து பல வருஷமாக குப்பை கொட்டுறானா என்னன்னு தெரியல. அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஆன்சர் பண்ணலை. அந்த நான் என்ன ஸ்டேட்டஸ் கேட்டனோ அதை ஆன்சர் பண்ணலை. ரிட்டன் எடுத்துக்கணும் சார், ரிட்டன் எடுத்துக்கணும் சார், உங்கள் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார். ஏன்டா ரிட்டன் எனக்கு அடிக்க தெரியாதா? எனக்கு ரிட்டன் பண்ண தெரியாதா? ரிட்டன் ஆப்ஷன் அது ஆல்ரெடி இருக்குது. நீ ரிட்டனை கேன்சல் பண்ணிட்டாலே அவன் பேச நான் திருப்பி போய் ரிட்டன் எடுத்துக்க முடியும். அது எனக்கு தெரியாதா எனக்கு ரிட்டன் ப்ராசஸ் பண்ணுறது? நீ ரிட்டன் ப்ராசஸ் நீ ஏன் பண்ணுற? உன்னை ரிட்டன் ப்ராசஸ் நான் பண்ண சொன்னானா? எனக்கு ஸ்டேட்டஸ் சொல்கிறான் முதலான்னு சொன்னால், சார் ரிட்டன் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் சார், ரிட்டன் ப்ராசஸ் பண்ணிக்க சார், எஸ்கலேஷன் டிபார்ட்மெண்ட். நான் சார் கைஸ் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் கேட்டேன். ரெண்டாவது விஷயம் நான் கேட்டது என்னென்னா, அவன்கிட்ட அதாவது இப்போது ஆல்ரெடி வந்து ரிட்டன் நான் ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். அவன் வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிட்டான். திருப்பியும் நாளைக்கு ஒருத்தன் வருவான், அவனும் இதே மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ பண்ண மாட்டானான்றது என்ன நிச்சயம்? அப்படி தான் கேள்வி கேட்குறேன். அவன் பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கும், சார் நீங்கள் எஸ்கலேஷன் டீமுக்கு கால் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் தான் அவனுக்கு இஷ்யூ வராது சார், எஸ்கலேஷன் டீமில் கால் பண்ணியிருக்கேன் சார் இந்த இஷ்யூ வராது சார். வாட் இஸ் த கேரண்டி சார் அந்த இஷ்யூ வராது சார், உங்களுக்கு நான் தனியாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை வருதா பாருங்கள் அவங்க கிட்டேருந்து. ஸோ சரி போடா போய் தொலைடா, எனக்கு 30 நிமிஷம் வேஸ்ட் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, சரி சொல்லிட்டு போய் தொலைன்னு சொல்லிட்டு ரிட்டன் நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு அண்ணன் கடைசியில் ஃபீட்பேக் ஒரு போடுங்க. நான் ஃபீட்பேக் நல்லா சூப்பராக ஃபீட்பேக் போட்டு அமிச்சேன். ஸோ நான் ஃபீட்பேக் போட்டு அமிச்சிட்டேன். நான் அடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணேன், நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்தான். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு, ஒரு 3 மணி இருக்கும் நினைக்கிறேன், 3 o'clock 2:30 3 o'clock பார்த்தா ஒருத்தன் வந்தான் பைக்கில், R15 வந்தார் அண்ணன். அந்த ஆடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், கேளுங்களேன். ஓகே செக் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபோட்டோ எனக்கு காட்டலையா, அதனால் கால் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் அதே தான் பண்ணாங்க, இந்த விட்டு அதே தான் இருக்குது. அப்படிங்களா? அக்கா, ஹலோ அக்கா, அப்படியே இருக்கீங்க? சரி அக்கா, ஒரு பிக்கப் எடுக்க வந்திருக்கேன், ஃபோட்டோ காட்டலக்கா. அந்த சொல்லவா ஆர்டர் ட்ராக்கிங் ஐடி FMPR 4. அக்கா கண்ணாடியா? ஓகேக்கா. என்னண்ணா இருக்கும், டேமேஜ் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்கும்போது இப்படி கொடுத்துட்டு எங்கே டேமேஜ் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இருக்கும்? அக்கா, இது ப்ராடக்ட் இல்லை, மேலே உடஞ்சிருக்கு அந்த பாக்ஸு. அதுதான் உங்களுக்கு இமேஜ்லாம் காமிக்கல. ஆமாம் ஆமாம். சரி, எடுத்துரு. சரி ஓகேக்கா. ஓகே. என்ன அப்படி சொல்கிறீங்க? நானா நீங்களும் அப்படி கேட்கணும், நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. இல்லை, நான் கஸ்டமர் கேட்கலாம், நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணணும். பேசிக்கலாக நீங்கள் எப்படி இல்லை சரி, நான் ஃப்ளிப்கார்ட்டை யாரை காண்டாக்ட் பண்ணணும்? இல்லை, நான் கஸ்டமர் கால் இருக்குல்ல, நீங்கள் அவங்கள கால் பண்ணி அவங்கள தான் கேட்குறீங்க. ஏன்னா நான் டெலிவரி பர்சன் தான். அதே பிரதர், நீங்கள் டெலிவரி அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கஸ்டமர் சப்போர்ட் தானே ஃபோன் பண்ணேன்னு கேட்கணும். இல்லைண்ணா, இப்போ நான் அதுதான் எங்கள் டிஎல் கிட்ட நான் தானே சொன்னேன் உங்ககிட்ட டேமேஜாக நீங்கள் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிருக்கீங்களா சொன்னேன். ஓகேண்ணா, விடுங்க. சரி, டேமேஜா நீங்கள் என்ன கேட்டீங்க? சார் டேமேஜாக நோ ப்ராப்ளம், நான் எதுவும் கேட்கல. இல்லையா? நான் கேட்ட கேள்வி தான் பதில் சொன்னேன். நான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் கொடுக்குறது ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ப்ராடக்ட் வாங்கிட்டே ப்ராடக்டே உள்ளே இல்லைன்றாங்க. ஓகே, அது வந்து எங்கள் மேலே வரும். சரிங்களா? அதனால நான் அங்கே வந்து ப்ராடக்ட்டே வாங்கிட்டு ப்ராடக்ட் உள்ள இல்லைன்னா அது யாரோட தப்பு? அது வந்து இல்லை ப்ரோ, நான் அது ஃப்ளிப்கார்ட்டோட தப்பு. நீங்கள் பார்ட் ஆஃப் ஃப்ளிப்கார்ட் கார்டு தானே நீங்கள்? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்பேன், நீங்கள் போய் அவங்களுக்கு கேட்பீங்கன்றதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வேறு அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிதான் பிரதர். இப்போ நான் யார்கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் கேட்டால் நீங்கள் அவங்க கேட்கலாம் ப்ரோ, பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து தரீங்க. எனக்கு வந்து நான் டெலிவரி பண்ணுறேன். எனக்கு வர பார்சல தான் நான் எடுத்துன்னு வந்து அமேசான் கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். ஸ்னாப்டீல். ஓகே, நான் நோ ப்ராப்ளம். ஓகே. இல்லை, இனிமேல் நான் வாங்க மட்டும் சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணான். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோவை. வந்தான் அதே தான் கைஸ், சேம் இஷ்யூ. அதாவது அவனுக்கு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆக மாட்டேங்க. அது என்ன தெரியல, சம் இஷ்யூவா டெக்னிக்கல் இஷ்யூவா என்னன்னு தெரியும். அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறானுங்க, ஆனால் அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை சால்வ் பண்ண மாட்டானுங்க. அந்த 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 ஃபோட்டோ ஓப்பனே ஆக மாட்டேங்குது எங்களுக்கு. சரிங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்பியும் சொல்கிறான். நீ கேட்டிருப்பீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட் அந்த லேடியோட கனெக்டடாக இருந்தால் நல்ல பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஓப்பன் ஆகலாக்கா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த லேடி வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பார்த்தீங்களா, என்ன சார் ப்ராடக்ட் டேமேஜாக கொடுக்குறீங்க? என்ன எனக்கு புரியல. ப்ராடக்டை நான் ஏன்டா டேமேஜாக கொடுக்க போகிறேன்? அப்போது இவ்வளோ உனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அவன் என்ன கேட்குறான்றது கரெக்டான பாயிண்ட் தான். அதான் அவன் என்ன சொல்கிறான்னா, சார் அதாவது வந்து ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கும்போது நான் மாதிரி கேள்வி கேட்க தான் சார் செய்வேன். ரீசனாக நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்டை உள்ளே வைக்காமலே கொடுக்குறாங்க சார், அது எங்களுக்கு தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறான். ரைட், தட் இஸ் அக்செப்டட், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது இப்போது ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் வருது. அந்த செல்ஃபோன் வந்து நம்ம வாங்குவோம், கஸ்டமர் வாங்குறான், வாங்கிட்டு அந்த செல்ஃபோன் ப்ராப்பராக இல்லைன்னா ரிட்டன் கொடுக்குறான். அப்படின்ற போது அந்த செல்ஃபோனும் உள்ளே வைக்காமல் வெறும் பாக்ஸை மட்டும் நிறைய பேர் ரிட்டன் கொடுத்துட்றாங்க சார். அது இந்த மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணி இல்லை டேமேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க சார் அப்படின்னு பண்ணால் அது எங்களுக்கு தான் சார் இஷ்யூ வருது. அதெல்லாம் இந்த கேள்வி கேட்குறோன்றத சொல்கிறான். கரெக்ட், ஐ அக்செப்ட் இட், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, நீ ப்ராடக்ட்டை எங்களை டெலிவரி பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. when you delivering the product to me, நீ வந்து ஓப்பன் பண்ணி எங்களுக்கு கண்ணு முன்னாடியே பேக்கேஜை ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி என் கண்ணு முன்னாடியே காட்டி அதை ஃபோட்டோ எடுத்துட்டு நீ போயிட. அப்போ இந்த பிரச்சனையே வராதுல்ல. அப்போ நீ என்ன சொல்லலாம், சார் ப்ராடக்ட் கொடுக்கும்போது டேமேஜ் இல்லையே சார், பாருங்கள் சார், யா ஃபோட்டோ எவிடன்ஸ், ப்ராடக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு டேமேஜ்லாம் நாங்கள் கொடுக்கல சார், இப்போ ஏன் சார் டேமேஜாக நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க கேட்டால் அது நியாயம், அது அக்செப்டட். நீ அந்த மாதிரி பண்ணியா? நீ கொடுக்கும்போது அதுவும் வந்து எங்களுக்கு பாலிசி அக்செப்ட் பண்ணா சார்னு சொல்கிறியே, அப்போ அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணாலும் நீ மூட்டு தானே போகணும், நீ ஏன் கேள்வி கேட்குற? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அவன் திரும்பி சார் என்ன சார் இப்படி தான் கேள்வி கேட்குறேன்றான். ஏன்டா நீ கேள்வி கேட்கக்கூடாதுரா, கஸ்டமர் சப்போர்ட் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், நீ ஏன் என்ன கேள்வி கேட்குற? When we should not ask any questions, then you should also ask any questions to us. நீ எனக்கு எந்த கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம்.
என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? சத்தியமாக ஃப்ளிப்கார்ட் யூ guys are doing something which is really fishy. You guys are doing really big fraud. You will not survive. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறோம்ல. அண்ட் மோரோவர் இவங்க இந்தியன் கம்பெனி தெரியும், இந்தியன்றானுங்களே நிறைய பேர். இதான் இந்தியன் கம்பெனியோட நிலைமையே. they definitely will not survive. அமேசான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் கைஸ், மிஞ்சி இப்போ நான் வந்து ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வாங்கியிருப்பேன். இது வரைக்குமே மிஞ்சி போனால் ஒரு 1-2 ப்ராடக்ட் தான் மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதை தாண்டி ஒரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டது இல்லை. வந்தோடனே ப்ராடக்ட் வாங்குவானே உள்ள ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவானுங்க ஒழிய எந்த சார் என்ன சார் இப்படி வந்திருக்கு சார் என்ன சார் அப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வாட்டி கிட்ட கேள்வி கேட்டது. எப்பயாவது ஒரு தடவை என்ன கேட்பாங்கன்னா, சார் மாதிரி வந்து என்ன சார் ஓப்பன் சார் என்ன சார் ப்ராடக்ட் தப்பாக வந்துருக்குதுங்களா, என்ன இஷ்யூ சார் அப்படின்னு கேட்டுப்பாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவே பார்த்தீங்கன்னா அவனுங்க கேள்வி கேட்டதில்லை. ஆனால் இவனுங்க எப்பவுமே பண்ணதெல்லாம் தப்பு. இவனுங்க தப்பான ப்ராடக்டாக டெலிவரி பண்ணுவானுங்க. ஆனால் கேள்வி மட்டும் நம்மளை கேட்குறது, சார் என்ன சார் தப்பான ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கீங்க சார், என்ன சார் தப்பான என்ன சார் டேமேஜ் ப்ராடக்ட் என்கிட்ட கொடுக்குறீங்க, ஏன்னா கொடுத்தது நீ தானே டேமேஜ் ப்ராடக்ட் எனக்கு. சாரி கைஸ், ரொம்ப ஓவராக கத்திரிப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ டென்ஷன் இவனுங்க, இவ்வளோ இரஸ்பான்சிபிளாக இவ்வளோ நீங்கள் அந்த கஸ்டமர் சப்போர்ட் கூட கேட்டிருப்பீங்க. அந்த சீனியர் பர்சன் எவ்வளோ ரூடாக பேசலாம் பாருங்களேன். நான் ரூடாக பேசுகிறேன் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நான் காண்டில் இருக்கேன். நீ என்னடா காண்டில் இருக்க, நீ ஏன் எனக்கு ரூடாக பேசுகிற, நீ ஆன்சர் ப்ராப்பராக பண்ண ஒரு சார் கூட சொல்லலை. அதாவது சார் சொல்லியிருப்பான், பட் அந்த பணிவு இல்லை அவன் வார்த்தைகள், அவனோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பணிவே இல்லை பாருங்கள். இவனுங்களாம் கொண்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வேலை சேர்த்துருக்கானுங்க. ஒரு 30,000-40,000 சம்பாதிப்பான் அவன். அங்கே 1008 பேர் பணியோடு காத்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களை வேலை கொடுப்பானாங்க. இந்த மாதிரி லூசுக்க போதுங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஃப்ளிப்கார்ட் இஸ் டூயிங் ரியலி பேட். நான் இப்போ ஃபைனலாக நான் வந்து ஆக்சுவலாக என்ன டிசைட் பண்ணேன், உங்களுக்கு அந்த கால்லேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க, டீஆக்டிவேட் பண்ணிடலாம், அதாவது டேட் இல்லை டெலிட்டே பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஃபைனலி வந்து சரி டெலீட் பண்ண வேண்டாம், டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய ஃப்ளிப்கார்ட்டை டீஆக்டிவேட்டே பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாகவே. பட் டீஆக்டிவேட்ன்றது பெரிய விஷயம் இல்லை, திருப்பி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் ஏன் நான் டெலீட் பண்ணலை அப்படின்னா வந்து சரி ஒரு வாட்டி லாஸ்ட் சான்ஸ், நான் இப்போ இல்லை இனிமேல் வாங்க மாட்டேன். பட் இருந்தாலுமே அனதர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். இந்த 2-3 இயர்ஸில் சொல்ல முடியாது அமேசான் திருப்பி ஃபஸ்ட்டுக்கு போயிடலாம். எந்த அமேசான் எதிர்க்கு ஃபஸ்ட்டுக்கு போவே இல்லை. தே ஆர் ஈவன் கெட்டிங் பெட்டர். இந்த வந்து ஒரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. தட்ஸ் வாட் ஹவு இட் ஷுட் பி. அவங்க தான் ஒரு நாளும் புது விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க கைஸ். அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், அமேசான் கிண்டலாக இருக்கட்டும், அமேசான் பேவாக இருக்கட்டும், பல விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி எந்த க்ரோத்தும் இது வரைக்கும் காட்டவே இல்லை. அட்லீஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட்டு, டெலிவரி இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, அதுவே கிடையாது. சரி அட்லீஸ்ட் நாளடைவில் சப்போஸ் ஃப்ளிப்கார்ட் கொஞ்சம் க்ரோ ஆகி வருது, இது மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி வருது அப்படின்னா மேபி அந்த டைம் பாயிண்ட் நம்ம திருப்பியும் ஃப்ளிப்கார்ட்டில் என்ட்ரு ஆகிறோம்னா புதுசாக என்ட்ரு ஆக வேண்டாமே, நம்ம ஆல்ரெடி இருக்கோம் ஃப்ளிப்கார்ட்ன்றதை காட்டிக்கலாம் அப்படின்றதால தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணாமல் டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ், இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட் மாறாது கைஸ். எனக்கு மேபி அந்த வெப்சைட்டெல்லாம் மாற்றுவானுங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் லைட்டாக மாற்றுவானுங்க. அந்த கஸ்டமர் சப்போர்ட் அதே மாதிரி தான் தண்டமாக தான் இருக்கும். அவங்க மாறவே மாட்டாங்க. மக்கள் என்னைக்கு மாறுவாங்க சொல்லுங்களேன், மாறவே மாட்டாங்க. தே வில் நாட் சேஞ்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் அவர் டைம். நான் கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் இனிமேல் தயவு செய்து பார்த்தீங்கன்னா நீங்களையும் சொல்கிறேன் கைஸ், ப்ளீஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. ஓகே, ஆனால் நிறைய பேர் கேட்பீங்க, நீ யாரா எனக்கு சொல்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதன்னு சொல்லிட்டு, நான் வாங்குவேன்டான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எஸ் தாராளமாக எனக்கு வாங்கிக்கோங்க. ஆனால் ப்ளீஸ் நான் ஒரு அட்வைஸ் அகெயின் நான் சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் அதை வாங்கும்போது மட்டும் இல்லை, அமேசானாக இருக்கட்டும், ஸ்னாப்டீலாக இருக்கட்டும், எந்த ஒரு வெப்சைட்டில் வாங்கும்போதும் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷலி ஃப்ளிப்கார்ட் வரும்போது கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுங்கள். அன்பாக்சிங் மேண்டேட்ரியாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் வச்சு அன்பாக்சிங் வாய்ஸ் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அவ்வளோ திட்டுத்தனம் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இது பரவாயில்ல 200 ப்ராடக்ட் ஈஃபோன்லாம் கூட இப்போ நான் அழல மாட்டேன், எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸு, லேப்டாப்ஸ் இது மாதிரிலாம் வாங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுங்க. ஸோ தட் இன்னும் இந்த மாதிரி அவனுங்க வந்து பண்ண வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அமேசான் இஸ் மச் பெட்டர். ஈவன் அமேசானுக்கு அடுத்து நான் ஸ்னாப்டீலே சொல்லுவேன், அவனுங்களே மச் பெட்டராக இருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அட் சர்டன் டைம் ஆஃப் பாயிண்ட் இல்லை ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ண முடியாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்க இல்லை நான் ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, தயவு செய்ய சொல்கிறேன், அன்பாக்சிங் வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ப்ராடக்ட் ஓகே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ப்ராடக்ட் ஓகேவா இல்லைன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை அப்யூசிவாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் டெலிவரி கைஸ் ஆக்சுவலாக
பாவம் கைஸ், அவங்களாம் வந்து ரொம்ப 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 பாவம். அன்றைக்கி வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பொலைட்டாக தான் கேட்டான். அதாவது என்ன சார் இப்படி பேசுகிறீங்க சார் அப்படின்னு கேட்டான். நான் தான் காண்டாங்க ரிப்ளை பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு கேள்வி அவன் கேட்கவே கூடாது. You should not ask any question to us, right? When there's something wrong in their side, why should he ask me questions? அதுக்கப்புறம் ப்ராசஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டுமே இல்லையா? ஸோ வெல் அவங்க பாவம் கைஸ், அவங்களாம் வந்து வெயிலில் போய் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அவ்வளோ தூரம் மிதிப்பட்டு பாவம் பார்த்தீங்கன்னா அவனுங்க டெலிவரி பண்ணுறானுங்க, பிக்கப் பண்ணுறானுங்க. அதில் அவங்களோட நம்ம பொலைட்டாக நம்ம இருக்கணும். அவங்க மேலே தப்பு இல்லை, பட் இந்த ட்ரைனிங் ஷுட் பி ப்ராப்பர். இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பண்ணுற தப்பு தான் கைஸ் மெயினாகவே. அவனுங்க வந்து ப்ராப்பரான ட்ரைனிங்கு, ப்ராப்பரான ஒரு சர்வீஸு, ப்ராப்பரான கஸ்டமர் சப்போர்ட் ஏசியில் தான் அவனுக்கு ஒர்க் பண்ணுறான். அவனே ப்ராப்பராக இல்லை, ஒரு ப்ராப்பரான பாலிசிஸ் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப பெரிய பக் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஹோல் ப்ராசஸே பக்கில் தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி குட் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து நான் பர்சனலாக ஃப்ளிப்கார்ட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதோட ஃப்ளிப்கார்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது இனிமேல் ஃப்ளிப்கார்ட்டை பற்றி நான் அதை பேச மாட்டேன், இந்த வீடியோஸ் பற்றி போட மாட்டேன். வேஸ்ட் ஆஃப் டைம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு மணி நேரம் நான் இந்த 20 நிமிஷம் பேசியிருப்பேன். ப்ளஸ் அந்த வீடியோஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடும். ஸோ இதுவே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் இருந்தாலுமே தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங் அண்ட் வாட்சிங் டு மை வீடியோ. ஒரு 2 பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணலைன்னா அதை மன்னிச்சுக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மெயின் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிய வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தப்பான ஹேண்ட்ஸ்க்கு போயிடக்கூடாது, நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன். ஸோ தட் அவேர்னஸாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வரும். பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என் அம்மாக்கெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடி பார்த்த போது தான் என்ன இவ்வளோ மோசமாக ஃப்ளிப்கார்ட் அப்படின்றதுலாம் தெரிய வருது. அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, அவங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டாபிக் ஒரு புது அன்பாக்சிங் அந்த மாதிரி விஷயங்களோட சந்திக்கிறேன். Until this Rajesh signing off. Take care and bye guys. And please avoid Flipkart. Bye.